அனைவருக்கும் வணக்கம். கார்த்தியின் நடிப்பில் இன்று வெளிவந்திருக்கிற வா வாத்தியாரே படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவாங்க. கதை என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ராஜகிரண் அவர்கள் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இவர் எம்ஜிஆர் மேலே உயிராக இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எம்ஜிஆர் இறந்துறாரு. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா பேரன் பிறகுறாரு. அந்த பேரன் தாங்க கார்த்தி. அப்போது எம்ஜிஆருடைய கேரக்டர் என்னவோ அதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களா கார்த்தியை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் விஷயத்தை நீங்கள் சொல்லி வளர்த்தீங்களா, ஆனால் இவர் நம்பியார் மாதிரியே வளர ஆரம்பிச்சாரு. பார்த்தீங்கன்னா இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிடாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டத்தை சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட ஆக்கிறதுக்காக இவரை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போது அவங்கள என்ன செஞ்சார், பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றதான் பாவதியார் படத்தின் மொத்த கதையே. இதில் எம்ஜிஆர் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 90 கிட்ஸ் இருந்தவங்களுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த படம் எம்ஜிஆர் படங்களை பார்த்தவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் எம்ஜிஆர் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒன்றி பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க எம்ஜிஆரை வைத்தே இந்த படத்தை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அங்கங்கே காமெடி விஷயம் பார்த்திங்கன்னா கார்த்தி எப்பயுமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தில் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்தி அவர்கள் எம்ஜிஆராக தான் எடுப்பார். அதாவது நம்பியார் இருந்தவர் எம்ஜிஆரை எப்படி மாறுறாரு, அதாவது தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படின்ற அந்த எம்ஜிஆர் பண்ணி அப்படி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு சரியாக ஒட்டவே இல்லை. ஆனால் கார்த்தியின் நடிப்பு, அந்த காமெடி இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் என்னன்னே புரியல. இப்போ அன்னியன் படத்தை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அம்பியார் இருந்தவர் பார்த்தீங்கன்னா அன்னியனாக மாறுவார் பார்த்தீங்களா, அந்த டிரான்சாக்ஷனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார் சங்கர் அவர்கள். ஆனால் இந்த படத்தில் நமக்கு எதனால மாறுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெளிவாக சொல்லாதனாலே ஸ்க்ரீன் பிளே நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணவே முடியலன்னு வச்சுங்களேன். 2 சீன் வந்தாலுமே ராஜ்கிரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள், நிழல் ரவி அவர்கள், பாபி சின்ஹா, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் ஹாப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கதை எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கதை இதை நோக்கி தான் போகுதோ அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரோல் பார்க்க ஒரு சரியான லாக் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப் ட்ராவல் பண்ணும்போது கிளைமேக்ஸ் வரும்போது நம்ம இந்த டிரான்சாக்ஷனில் மாட்டிக்கிறோம். அதாவது எதனால் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, அதாவது எம்ஜிஆரா எப்படி அவதாரம் எடுக்கிறாரு கார்த்தி அப்படின்ற விஷயங்களை நம்ம குழப்புன்னு குழப்பிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இவர் தான் வில்லன், இவர் தான் ஒரு நெகட்டிவ் ஷேடோ உள்ள கேரக்டர் அப்படின்றத வடிவமைக்கப்படவே இல்லை. ஏன்னா நலன்குமார் சாமி படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டைப்பான படமாக இருக்கும். அதுவும் ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஹாலிவுட்டில் நிறைய சீன்களை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த பண்ணியிருக்க விஷயங்களும் நிறைய இடத்துல சொன்னார். ஏன்னா இந்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர இந்த சீன்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா இது நான் தமிழ் இருந்தாலும் மாற்றியும் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பாவாத்தியாரை பார்க்கும்பொழுது எந்த ஹாலிவுட்லேயும் இந்த படங்கள் வந்திருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி இருக்காருன்னே நம்ம நினைக்கலாம். ஏன்னா இதில் ஒரு ரைட்டிங் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, இது கரெக்டாக இருக்கும், இல்லைப்பா இது இல்லைப்பா, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகி பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம சுருட்டி சுருட்டி போடும் தெரியுங்களா, நல்லா நல்லான்னு சொல்லி அந்த மாதிரி சுட்டி சுட்டி போட்டு கடைசியில் இது ஓகேன்னு சொன்னதையும் தெரியாமல் தூக்கி போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று எடுத்து பண்ண மாதிரியே இருக்கிறது. அப்படிதான் திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. ஆனால் கார்த்தி அவர் கேரக்டரில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படம் அப்போது ஒட்டு மொத்தமாக நல்லாவே இல்லைன்னு சொல்ல வரையா, நல்லா இருக்குன்னு சொல்ல வரையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா குமாரசாமி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல, அவர் யூஸ்வல் படத்தில் இருக்க மாதிரியே. ஆனால் நம்ம அந்த கதையில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா கதையில் ஒன்றி போகிற மாதிரி இருக்குது. இன்ட்ரோல் பார்க்க ஓகேவாக இருக்குது. செகண்ட் ஹாப்பில் நம்ம ட்ராவல் பண்ணவே முடியலைங்க. இது இந்த இடத்துல ஓகே நல்லா இருக்கு அப்படின்றோம். டிரான்சாக்ஷன் ஆகிறது உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா கன்வே ஆகலை, கூஸ் பம்பாகவே இருக்குது. அந்த எம்ஜிஆரை நேரடியாக கண் முன்ன பார்த்த மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் டெய் நான் கட்சி எப்படி ஆரம்பித்து உருவாக்கி கொண்டு வந்தேன், நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வசனங்கள் மூலியமாக இதே டைலாக் அப்படியே இல்லைங்க, இதே மாதிரி டைலாக்லாம் நிறைய இடத்துல வருது. பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூஸ்பமாக போகுது, செம்ம காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
ஆனால் ஒட்டுமொத்த படமும் பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் திரும்பி கன்ஃபியூஷன் ஆகுது. நிறைய இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் நானும் அனுபவிச்சதுனால சொல்கிறேங்க. இதில் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்கு சூப்பராகவே பண்ணிடுறாங்க. கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா டேரக்டரும் வந்து அவர் இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நலன் சாமி எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் வாத்தியார் இவர் பண்ணுறாருன்னு சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தை கொடுக்க போகிறாருன்னு நினச்சோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க நமக்கு அங்கங்கே வந்து சில லேக் இருக்கிறதுனால நமக்கு போர் அடிக்க தான் செய்கிறது. அந்த திரும்பவும் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன். அந்த டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு இன்னும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கார்த்தி படம் ஒரு ஜாலியாக இருக்கும். நலன் குமாரசாமி ரசிகர்களுக்கெல்லாம் அவரோட திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் முழுசாக திருப்திப்படுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து மகி சினிமா அலசுவோம். மகி சினிமாவில் இணைந்திருங்கள். மகி சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.